ஏன் இது நடந்தது, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் அப்படி ஒரு கேள்வி வந்தாலே அவருக்கு வந்து காதில் பஞ்சு வச்சுட்டு உட்காந்துடுறாரு. அவருக்கு எதுவுமே கேட்கறது இல்லை, கண்ணால் பார்க்கறது இல்லை. அப்படியே ஒரு மியூட் மோடில் போயிடுறாரு. அந்த ரிமோட் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியல. அந்த ரிமோட் கண்ட்ரோல் யாராவது அந்த மியூட் பட்டன் ஓப்பன் பண்ணிட்டு முதலமைச்சர் அவர்கள் நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னு சொல்லிட்டு இந்த இந்த பிரச்சனை ஏன் நடந்தது, ஏன் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன இடம் கொடுக்கப்பட்டது, அவருக்கு இவ்வளோ கூட்டம் வரும் நல்லாவே தெரியும், அப்புறம் ஏன் ஒரு ப்ராப்பர் போலீஸ் பந்தோபஸ்து இல்லை, ஏன் பாதுகாப்பு இல்லை, ஏன் தேவையில்லாமல் அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது, பேஷண்ட் இல்லாமல் ஏன் ஆம்புலன்ஸ் அந்த வழியாக வந்தது, ஏன் போலீஸ் ஒரு லட்சம் சார்ஜ் பண்ணாங்க, நிறைய ஏங்கிறது கேள்விகளுக்கு. எந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மியூட் மோட்ல போயிட்டு ரிமோட் கண்ட்ரோல் யார் கையிலையும் கொடுத்துட்டு ஒரு மியூட் மோட்ல போயிட்டாரு, பதில் வராது. கரூர்ல நடந்த சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. அது கண்டிப்பாக 41 உயிர் வந்து எழுந்திருக்கும் போயிருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள நினச்சி பாருங்க. ஒரு தந்தையோ மகனோ கணவனோ தம்பியோ அண்ணனோ எந்த ஒரு நண்பனோ நீங்கள் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது நம்ம பக்கத்து வீட்லேயே நடந்தாலே நமக்கு வந்து எவ்வளோ பெரிய எதிரி இருந்தாலும் மனசு பதறி போகும். அப்படி இருக்கும்போது 41 பேர் உயிர் இழந்திருக்காங்கன்னா நிச்சயமாக வந்து அது ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் இதுக்கு ஒரு மிகப்பெரிய விசாரணை நடத்தணும். விஜய் அவர்கள் ஏற்கனவே அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அங்கே போனால் என்ன நடக்கும் அதுவும் ஒன்று இருக்குது. நான் எல்லாமே வந்து ஒரு 2 மினிட் இன்ஸ்டன்ட் நூடுல் மாதிரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும்னு யாருமே எதிர்பார்க்கக்கூடாது. இது வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் நடத்தினதுக்கு அப்புறம் தான், விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் தான் இது பற்றி நம்மளால் பேச முடியும்.